Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சொரக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் சொரக்காய் நான் இலசா இருக்கிறதுனால நான் தோல் சீவல, நீங்க கொஞ்சம் தோல் சீவி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டு அதையும் இதல சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு பாதி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்குன்னு. அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு 90% அரைச்சிங்கன்னா போதும். அடுத்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாமும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். அடுத்ததான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியில் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை வராது. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, சுரைக்காய் அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு வந்து கிரேவிக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது, உங்களுக்கு தண்ணி பத்தில் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், எல்லாமே வெந்த பொருள் தான், அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்க்க தண்ணி பதமாக தான் இருக்கும், நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே நல்லா திக்காயிரும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால். இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.